ஹே கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்வியூ விஷயம் வந்து இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு இன்ட்ரோ வந்து நான் ப்ளே பண்ணேன். ஸோ அந்த இன்ட்ரோ வந்து வித்தவுட் எனி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதுவும் வித்தவுட் மார்க் 1080p 60 fps நான் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து மேட் பண்ணேன். ஸோ அந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா PanZ அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட். ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு கேமிங் சேனல், ஒரு டெக் சேனல், எந்த ஒரு சேனல் வச்சுருந்தோம் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 10 seconds or 20 seconds வந்து போடுவோம். ஸோ அந்த இன்ட்ரோ வந்து மேக் பண்ணுறது அந்தளவுக்கு ஈஸியான விஷயம் இல்லை. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா கைன் மாஸ்டரில் பண்ணுறது, பவர் டைரக்டரில் பண்ணுறது, இல்லைனா ஃபிலிமோரா, இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியில் ஒரு வெப்சைட்டில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா PanZ. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ட்ரோ மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கழுத்தி ஆளில் போடுவோங்க. ஸோ இது மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் லைக் பண்ணிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோ கொடுப்பீங்க. ஓகே கைஸ், ஸோ வீடியோ பண்ணலாம்னா நான் வந்து இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்பேன். ஸோ ஏற்றோட இப்போ ஓப்பன் பண்ணிடாதீங்க. நான் முழுசாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிளியராக புரியும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங் லேட்டஸ்ட் டாப்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் தான் நான் வந்து மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில பக் இருக்கும். ஐ மீன் ஒரு சிலர் வந்து வாட்டர் மார்க்கே இருக்காது இந்த வெப்சைட்டில், பட் ஒரு சிலர் வந்து வாட்டர் மார்க் வர மாதிரி ஒரு டெம்ப்ளேட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்குவிட் கேம் மாதிரி ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு தந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்கே அவெஞ்சர்ஸில் ஒரு இன்ட்ரோ மேக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து 40 seconds 50 seconds வருது. ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிளான இன்ட்ரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் எபிக் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை இப்போது ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்லோட்ஸ் வந்து இந்த வருஷம் October 4 போட்டிருக்காங்க. அதேமாதிரி 4000 பேர் பார்த்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்துட்டு ஓப்பனே கிளிக் மேக்கர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படி தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ பார்க்குற மாதிரி ஒரு விண்டோ இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லி ரொட்டேட்டபிள். ஸோ இது ஏன் தராங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து நம்ம சேனல் பேரில் கொடுத்து நான் வந்து இன்ட்ரோ மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு விஷயம் தந்திருக்காங்க. ஸோ நியூ ப்ராஜெக்ட், லோட் ப்ராஜெக்ட், சேவ் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. அப்படியே கீழே வந்தோம்னா இந்த டெம்ப்ளேட்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதா தந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றியும் நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போது ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் மேக் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்மளுக்கு பார்த்தோம்னா இங்கே கொடுத்தோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வரும். பேசிக், சீன்ஸ், ஆப்ஜெக்ட், பிக்ஸ், எஃபெக்ட்ஸ், கேமரா, ஆடியோ அண்ட் ஆடியோ ப்ளஸ் மியூசிக், டவுன்லோட், அபவுட், ஃபீட்பேக்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிக்ஸ் வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் வந்து எந்த குவாலிட்டியில் வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ இது வந்து 4K வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஈவன் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வாட்டர் மார்க்கிங்கே வராது. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் 2K ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து 1080p கூட போகலாம். பட் FPS வந்து 60 வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த லென்த்தில் எதுவும் மாற்றாதீங்க. ஏன்னா ப்ரீ பில்டு டெம்ப்ளேட் அப்படின்றதால நம்ம வந்து ஏதோ கரெக்ஷன் பண்ணால் மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சீன்ஸுக்கு வரும். ஸோ சீன்ஸும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் நான் சொல்லித்தரேன். ஸோ இது பண்ணாலே உங்களுக்கு வந்து இன்ட்ரோ வந்து வேறு லெவலில் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டில் தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் நிறைய இடத்துல. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இங்கே வந்து குரூப் கீழே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3D இமேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு தெரியும் நம்மளுக்கு வந்து 3Dயில் இருக்குது நேமு. ஸோ 3Dயில் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ஒரு பார்டரோட நம்ம வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் வந்து TECHVIEW அஃபிஷியல். ஸோ TECHVIEW அஃபிஷியலில் போடுவோம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஸோ நான் வந்து கேப்ஸில் தான் போடுற சொல்லி ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேப்ஸில் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதில் நிறைய ஃபாண்டெலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா TECHVIEW அஃபிஷியல்னு போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து சைடில் வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பெருசாக TECHVIEW அஃபிஷியல் அப்படி சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பேர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா நேம்லேயும் நீங்கள் வந்து அதே மாதிரி பண்ணணும். ஸோ செகண்ட் லேயரில் இருக்க டெக்ஸ்ட்லேயும் நான் வந்து TECHVIEW அஃபிஷியல்னு போட்டுட்டு ஒரு கிளிக் கொடுத்துட்டேன். அதே மாதிரி லாஸ்ட் லேயர், ஐ மீன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேயர். ஸோ இங்கே வந்து பேஸ் கொடுத்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ப்ளே பண்ணலாம். ஸோ வீடியோ ப்ளே பண்ணோம்னா ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து லைட்டாக நேம் வந்து கொஞ்சம் வெளியே போகுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஹைட்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக குறைச்சிக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட சேனல் பேர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதில் ஹைட் குறைச்சாலே உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். ஸோ எல்லாமே நான் வந்து 15 வைக்கிறேன். ஸோ 15 வச்சு தான் 3 லேயருமே நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி வரும். அண்ட் தென் தேர்ட் ஒன் 15 வச்சாச்சு. ஸோ இப்படி வச்ச உடனே நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளோட நேம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் வந்து நிறைய இருக்கும்.
ஸோ இப்போ இன்ட்ரோ ப்ளே பண்ணுற பாருங்க நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் டிஃபராக இருக்கிறதால கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் வந்து வேறு எதுவுமே ஆப்ஷனே சேஞ்ச் பண்ண தேவை. ஸோ ரொட்டேட்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டில் ரொட்டேட் ஆகிற ஸ்டைலாம் மாற்றுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பழகிடும். அண்ட் தென் கலர், ஸோ கலர் வேணால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஒயிட்டே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பிளாக் வச்சிங்கன்னா அது வந்து பிளாக் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரெட் வச்சிங்கனாலும் அது வந்து ரெட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து ஒயிட்டே நல்லா தான் இருக்குது. ஏன்னா டிஃபால்ட்டே மோரோவர் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எதுவும் அந்தளவுக்கு எடிட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி அனலைசிங். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ நம்மளாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட். ஸோ டவுன்லோட் இடத்துல வந்து நீங்கள் வந்து இங்கே பேலன்ஸ்டுன்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை குட் குவாலிட்டியும் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி தான் நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து குட் குவாலிட்டி கொடுத்துட்டு ஸ்டார்ட் வீடியோ ரெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேல்குலேட்டிங் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டைமிங் வந்து வரும். ஸோ டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமிங் வந்து உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்திருக்கும். ஏன்னா இது வந்து வீடியோ வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு. வீடியோட ரெண்டர் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளோட ஃபைல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு ரெண்டர் ஆகி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த ரெண்டர் டைமில் அப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது டேப் போடுறது, இல்லை இந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணுறது, இல்லை மினிமைஸ் பண்ணுறது, அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் வந்து சரியாக நடக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டர் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டன் டு எடிட் அப்படின்றது கொடுக்காதீங்க. ஸோ டவுன்லோட் யுவர் வீடியோ அப்படின்றது கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும் இது வந்து நம்ம ரெடி பண்ண இன்ட்ரோ தான். ஸோ பார்த்தா செமையாக இருக்க சினிமேட்டிக்காக வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிள் டெம்ப்ளேட் தான், நீங்கள் வந்து நிறைய எடிட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்னொரு டெம்ப்ளேட்டும் நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்களால் வந்து ஈஸியான விஷயமா நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ட்ரை பண்ண ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் வந்து நான் டக்குன்னு வந்து பேக் டு பேக் போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வச்சு ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் தென் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு பை கைஸ்.